திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். 3ஆம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 50. தொகுதி 9. சமாதி. பாடல் 601. விண்டலர் கோபமும் விஞ்சத் தடவியும் கன்றுளர்வாக கருதியிருப்பார்கள். செண்டு வெளியில் செழுங்கிரியத்திடே கொண்டு குதிரை குசை செருத்தாரே. விளக்கம். விண்டலர் கோபம் என்பது உச்சந்தலை துளை. விஞ்சத் தடவி என்பது பறந்து விரிந்த பிரபஞ்ச பெருவெளி. இவை இரண்டையும் ஞான கண்களால் உணர்ந்து பிரபஞ்ச சக்தியை தம் உடலில் கொண்டிருப்பர் யோகிகள். மேற்கூறிய பேராற்றலை தங்களுக்குள்ளேயே உணர்ந்து அந்த பேரொளியை தரிசித்தபடி தியானத்தில் ஆழ்ந்திருப்பார்கள். செண்டு வெளி என்பது திறந்த மைதானம் போன்ற சுழுமுனை நாடி அல்லது இதய வெளி. செழுங்கிரி என்பது மேரு மலை போன்ற நம் முதுகெலும்பு தண்டுவடம். இந்த மைய பாதையின் வழியே ஆற்றலை செலுத்துவார்கள். இங்கே குதிரை என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் நம்முடைய மூச்சுக்காற்று. குசை என்பது அந்த குதிரையை கட்டும் கடிவாளம். கடிவாளத்தை பிடித்து குதிரையை அடக்குவது போல மூச்சு காற்றை முறையாக கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தியவர்களே உண்மையான யோகிகள் என்று இப்பாடல் விளக்குகிறது. தலைக்கு மேல் உள்ள சகசதள சக்கரத்தில் வெளிப்படும் ஆற்றலை உடல் எனும் பெண்டத்தில் உணர்ந்து முதுகெலும்பு வழியாக செல்லும் சுழுமுனை பாதையில் பாகன் குதிரையை அடக்குவது போல மூச்சை அடக்கி ஆள்பவர்கள் சிவயோக நிலையை அடைவார்கள் என்கிறார் திருமூலர். Explanation. Vindlar Kupam refers to the aperture at the crown of the head. Vinjat Tadvi refers to the vast, expansive cosmic space. Yogis perceive and understand these two through their inner vision, holding the cosmic energy within their bodies. They realize this immense power within themselves and remain absorbed in meditation, beholding that great light. Chendu Vuli refers to the Sujamuna Nadi or the heart space, like an open field. Sejungiri refers to a spinal column, like Mount Meru. They channel the energy through this central path. Here, the horse represents our constantly moving breath. Kusai is the bridle that controls the horse. This verse explains that those who control their breath systematically, like taming a horse with a bridle, and thus focus their minds, are the true yogis. Tirumular says that those who perceive the energy emanating from the Sasarara chakra above the head within the physical body, and control their breath along the Sushumna path through the spinal column, like a charioteer controlling a horse, will attain the state of Shiva Yoga. Yam பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.